வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை நேத்து வீடியோல அமெரிக்கா ஈரான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்க இந்த தாக்குதல்ல நடுவுல இந்தியர்களான மாலுமிகள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க, பலியாகிறாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? என்கிட்ட 1000 ஏவுகணை ரெடியா இருக்கு, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஈரானுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங்கை கொடுத்தாரு. அதுக்கான காரணங்கள் என்ன? நெதன்யாகு வந்துட்டு திரும்பவும் பிரதமரா கண்டினியூ ஆவாரா, இல்ல ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த அளவுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 13 பேரை டார்கெட் பண்ணி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இவங்க வந்து எங்க கையால தான் இவங்களுக்கு சாவு அப்படிங்கிற மாதிரி அந்த 13 பேரை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க யாரு, எதுக்காக ஈரான் அந்த 13 பேரை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க? இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரானோட புதிய தலைவரான மோஜ்தபா கமேனி அவரை வந்து 90% அதாவது 90% நாங்க வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்பவும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு? ஈரான் அன்னைக்கு பண்ணதை தப்புன்னு சொன்ன அமெரிக்கா அதே தப்ப திரும்ப அவங்க பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? இதத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வாரால யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பாவி மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஈரான்ல முக்கியமான தலைவர்களா இருக்கட்டும், இல்ல ராணுவ தளபதிகள் எல்லாமே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இழப்பு அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ ஈரானுடைய உச்ச தலைவரான கமேனி அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய இறுதி சடங்கு கூட இப்போ ரீசெண்டா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல. சோ அவரை வந்து கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 13 பேரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்களோட சாவை வந்து எங்க கையாலதான் அப்படின்னு ஒரு டெத் வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த கிரிக்கெட்ல எல்லாம் வந்து குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லி டீம் பிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 13 பேரையும் நம்ம வந்துட்டு 3 டீமா பிரிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அமெரிக்கா டீம்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி அவங்கள தான் வந்துட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரூஃபியோ அவர் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா ஹெக்ஸத் அவர் வந்து பாதுகாப்பு அமைச்சரா இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் அலி கமேனி இருக்காருல்ல, அவரை வந்து தாக்குதல் நடத்தினதுலயுமே வந்துட்டு இவருக்கு வந்து பங்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூக்கர். அதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய தூதரான மைக் ஹக்கபி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டீம்ல இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்கா தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க, யாருக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் பண்ணாங்க. இவங்க கொடுத்த அந்த ஆர்டரை வந்துட்டு யார் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் பண்ணாங்க. அதாவது ஈரான் மேல வந்துட்டு குண்டு போடுறதா இருக்கட்டும், இல்ல வான்வெளி தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் தான் பண்ணாங்க. இப்போ இஸ்ரேல் டீம்ல யார் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இஸ்ரேலோடைய பிரதமர் நெதன்யாகு அவர் தான். அவருக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் காட்ஸ் அவர் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாதுகாப்பு தான் இருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஷார் அவர் வந்து என்னவா இருக்காங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு 5 பேரு, இஸ்ரேல்ல பார்த்தா ஒரு 4 பேரு, அதுக்கப்புறமா ஐரோப்பிய நாடுகள்ல அதாவது ஒவ்வொரு கண்ட்ரில இருக்க அதிபர், பிரதமர் அவங்களுமே வந்து ஈரான் வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தாலியோட பிரதமரான மெலோனி அவங்களுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் இருக்காரு. அதுக்கப்புறமா பிரிட்டனோட பிரதமர் வந்து இதுல இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஜெர்மனோட மெர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபர் அவருமே கூட இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா 13 பேர் வந்து ஈரான் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரை வந்து ஈரான் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரோட கூட்டு சதியால தான் வந்து அலி கமேனி அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஐரோப்பிய நாடுகள்ல இருக்க அதிபரையும் பிரதமரையும் எதுக்காக டார்கெட் பண்ணணும்? அதுலதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இஸ்ரேல் வந்து அந்த வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது அந்த மத்த நாடுகளுடைய அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க அந்த தாக்குதல் நடத்துறதுக்காக தான். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களையுமே அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் ஒன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா உடம்பு சரியில்லாம இறந்து படுத்த படுக்கையா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வயசாயி அந்த மாதிரியான ஒரு சாவு தான் வந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே நார்மலா. ஆனா ஈரான் சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இயற்கையான மரணம் அப்படிங்கிறதே
வந்து கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் எங்க கையால தான் உங்களுக்கு சாவு. அது இந்த வருஷமா இருந்தாலும் சரி, இன்னும் 10 வருஷமா இருந்தாலும் சரி, இல்ல 20 வருஷம் ஆனாலும் சரி, எங்க கையால தான் உங்களுக்கு சாவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப நீங்க தூங்கும் போது எவன்டா நம்ம மேல வந்து குண்டை தூக்கி போட்டுருவா அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மரண பயத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஓகே, இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட சாவு வந்து எப்ப வேணா வரலாம், ஆனா அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, ஈரானை வந்து முழுசா அழிக்கணும், அதுக்கான ஒரு சீக்கிரட்டான பிளான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பிரஸ் மீட்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஈரானுடைய கடற்படையா இருக்கட்டும் இல்ல விமானப்படை எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இப்ப புதிய தலைவரா இருக்காருல மோஜ்தபா கமேனி, அவர் வந்து 90% காலி. இப்ப அவர் உயிரோட இருந்தாலும் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்காரு. அந்த அளவுக்கு தான் வந்து அவருடைய நிலைமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ ஈரானை நாங்க வந்துட்டு ஃபுல்லா வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சைடுல இருந்து சொல்றாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, மோஜ்தபா கமேனி வந்து நல்லபடியா தான் இருக்காரு, ஆனா ரகசியமான ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து எங்க ரகசியமா இருக்காரு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து அபிஷியலா தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த அமெரிக்கா ஈரான் இவங்களுக்கு இடையில இப்போ ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டாங்க தெரியுங்களா, இந்த அமைதி ஒப்பந்தம். அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வர்ற கப்பல்கள் எந்த கப்பலுக்குமே வந்து சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா இப்ப அதையே என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா பண்ணிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, அங்க உள்ள வர்ற கப்பலுக்கு 20% வந்து நீங்க வந்து எனக்கு அங்க நீங்க கட்டுறீங்கல்ல சுங்க கட்டணம், அதுல வந்து 20% வந்து எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஏற்கனவே அமெரிக்கா வந்து இந்த கடற்படையை வச்சு முற்றுகை பண்ணாங்கல்ல, சோ அதையுமே நாங்க வந்துட்டு திரும்ப பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. யார் இடத்துல வந்து யாருடா சீனா போடுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரானுக்கு சொந்தமான ஒரு விஷயம். அங்க வந்து இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸே வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு வரப்போகுது, இதுக்கப்புறமா நான் தான் உங்களை பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஏற்கனவே மூடி தான் வச்சிருக்காங்க. சோ இப்போ அமெரிக்கா ஈரான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே இருக்காத ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. திரும்பவும் இவங்க இங்க அட்டாக் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து 13 பேரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்துட்டு இதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொன்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.